அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்னைக்கு குரூப் 2 எக்ஸாம்ல நடந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்துட்டு எப்படி எந்த விதிகளின் அடிப்படையில வந்திருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேங்க. இப்போ அது கூட்டல் அன்று இது சேர்த்து எழுதும் போது எப்படி வரும்னு பாக்கலாங்க. இந்த அதுங்கிறது ஒரு சுட்டு சொல்லுங்க, சரிங்களா? இது உகர ஈற்றை இறுதியில கொண்ட ஒரு சுட்டு சொல். உகர ஈறு அப்படின்னு என்னன்னா இதுதாங்க ஈறு, கடைசியதான் நம்ம ஈறுன்னு எப்பவும் சொல்லுவோம். இந்த இடத்துல இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாங்க. அப்போ உகர ஈற்றை இறுதியில் கொண்ட சுட்டு சொல்னா என்னங்க? அது, இது, உது, இது எல்லாமே சுட்டு சொல் தானங்க. இதுல இந்த உகரம் வரும்போது இந்த உகரம் என்னமாகும்னா ஆங்க கூடிய இந்த எழுத்து ஆகாரமாக மாறும். ஆகாரம், இந்த அகரம் ஆகாரமாக மாறி இன்னொரு விதி என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கக்கூடிய ஒரு விதி இருக்குதுங்க. உயிர் வரின் அப்படின்னு என்னங்க? இந்த உயிர் இப்படி வரும்போது இந்த உயிர் கெட்டு உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கக்கூடிய விதிப்படி இது எப்படி எழுதுறோம் பாருங்க. இத்து இங்க இருக்குதுங்களா, ஊ போயிருச்சுங்களா, இத்து இது கூட சேர்ந்துச்சுன்னா இத்து கூட்டல் ஆணு மாறி இந்த இன்று இங்கேதாங்க இருக்கும், சரிங்களாங்க? இந்த இன்று இருக்குதுங்களா, இப்ப இது ரெண்டையும் சேர்த்தோம்னா அதான்று அப்படின்னு மாறுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இது கூட்டல் அன்றுக்கும் அதேதான் வரும். உது கூட்டல் அன்று இதுக்கும் இதேதாங்க வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடல் தொல்காப்பியர் எப்படி நம்மளுக்கு அந்த பாடலை குறிப்பிட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அன்று வருகாலை ஆவாகுதலும் ஐவருகாலை மெய்வரைந்து கெடுதலும் செயல்மருங்கின் உரித்தன மொழிப. இந்த பாடலே இதற்கான சான்றுங்க. அதுல ஐவருகாலை அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இது இருக்கு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அது கூட்டல் ஐ, சரிங்களா? இந்த அதுங்கிற சுட்டு சொல்லை அடுத்து ஐன்னு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கக்கூடிய இத்து கூட்டல் ஊனு தானே இங்க இருக்கு. இந்த ஊ கெட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிறது என்ன ஆயிருங்க? ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஐ, இது ரெண்டும் சேர்ந்து அதை அப்படின்னு வந்துருங்க. அப்போ இப்ப இதே மாதிரிதான் இது கூட்டல் ஐன்னு இருக்கு, உது கூட்டல் ஐன்னு இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதுவீங்க நீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம். ஓகே, இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூங்க. நன்றி, வணக்கம்.